குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸ்ட் இல்லாமல் முட்டை இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான டோனட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ. நிறைய பேர் டோனட் ரெசிபி அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக, சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நம்ம வீட்டிலையே செஞ்சோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2.5 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இது கூட 1/4 கப் அளவு சுகர் பவுடர், அதாவது பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய். நெய்க்கு பதிலாக நீங்கள் டால்டா இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாவோடு சேர்த்துருங்க. பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கணும். தயிர் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிறது போல் இது மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் தேவையான அளவு சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு டோனட் சாஃப்டாக வரும். நல்லா கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு விடாமல் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு மாவு நல்லாவே சாஃப்டாக வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது இது ஊறணும். இது ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி நல்லா செட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தாலே தெரியும், முன்னாடி கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை மறுபடிக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை 4ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த மாவை 4 உருண்டைகளாக நம்ம பிரிச்சுக்கணும். அதுலேருந்து ஒரு உருண்டையை மட்டும் பூரிக்கட்டையில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக இது போல் வரமாவு தூவிட்டு அதுக்கப்புறமா மாவு வைக்கணும். மைதா மாவு இல்லைனா கோதுமை, 2ல் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் வரமாவுக்கு. இது போல் மாவு தூவிட்டு நல்லா இதை திரட்டிக்கோங்க. இதோட திக்னஸ் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தின்னாக நம்ம திரட்டிட்டோம்னாலும் டோனட்ஸ் ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 3/4 இன்ச் அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்து திரட்டிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க இந்த மாவு அளவுக்கு ஒரு 10-15 டோனட் வரைக்கும் கூட கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா திரட்டி எடுத்தாச்சு. இது சப்பாத்தி போல் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. இந்த அளவு திக்னஸில் இருக்கணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது போல் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அச்சு வச்சு நல்லா இது போல் கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இல்லைனா டோனட் கட்டர் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் வச்சு கட் பண்ணதுக்கப்புறமா நடுவில் நம்ம ஒரு ஹோல் போடணும்ல, அதுக்கு சின்னதாக ஏதாவது மூடி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. நான் இந்த ஆயில் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். இப்போ இதை கரெக்டாக சென்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்திக்கோங்க. நம்ம எடுக்கிற மூடி நல்ல ஷார்ப்பான எட்ஜாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா கட் பண்ணும். பாருங்கள், இந்த மாதிரி. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம டோனட்ஸ் தயார் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிக்க ஆரம்பிக்கணும். இது போக மீதம் இருக்கிற மாவு அதை மறுபடிக்கும் உருண்டையாக உருட்டி திரட்டி மறுபடிக்கும் நம்ம டோனட் ஷேப்புக்கு செஞ்சு பொரிச்செடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம டோனட் ஷேப்புக்கு இதை கொண்டு வந்தாச்சு. உள்ளே இருக்க அந்த மாவையும் எடுத்து நம்ம அந்த மாவோட சேர்த்துடணும். நம்ம திரட்டுறதுக்கு வச்சுருப்போம்ல அந்த மாவோட. இப்போ இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் நம்ம டோனட் தயார் பண்ணி ஒரு உரமாக வச்சிடலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு என்ன சூடாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு சின்ன மாவு எடுத்து உள்ளே விட்டு பாருங்கள். உடனே மேலே வந்துருச்சுன்னா அது கரெக்டான சூட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டோனட்ஸை உள்ளே சேர்த்துருங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு டோனட்ஸை பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா சீக்கிரமாகவே டோனட்ஸ் கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இடையிடையில் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு பொரிச்சுக்கணும். 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி டோனட் தானாக மேலெலும்பி வந்ததுக்கப்புறமா ரெண்டாவது சைடு திருப்பி விட்டுட்டு இன்னொரு டோனட்டை வந்து உள்ளே சேர்த்துருங்க. நம்ம கடாயோட அகலத்தை பொறுத்து 2-3 டோனட் கூட ஒரே சமயத்தில் பொரிச்செடுக்கலாம். எண்ணெயை நம்ம பூரி சுடும்போது மேலே தெளித்து விடுவோம்ல, அந்த மாதிரி தெளித்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் டோனட் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். பாருங்கள், இப்போவே அதோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. நம்ம சின்னதாக தட்டையாக தான் உள்ளே சேர்த்துருந்தோம், ஆனால் இது அந்தளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ இதோட கலர் வந்து முழுமையாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் டோனட்ஸ் பொரித்து வெளியில் தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா டோனட்டும் பொரித்து தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் 1 கப் அளவுக்கு துருவின டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு துருவின ஒயிட் சாக்லேட்டும் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல். இதில் நம்ம டிப் பண்ணியும் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சும்மா அப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த சாக்லேட்ஸை மெல்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. அது உள்ளே நம்ம வச்சுருக்க பாத்திரத்தை வச்சுருங்க. அதாவது நம்ம சாக்லேட் வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பண்ணுறது வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் இதை சூடுபடுத்திகிட்டு இருக்கோம். டைரெக்டாக ஹீட்டில் காமிச்சோன்னா சாக்லேட் வந்து கரிஞ்சு போயிடும், நல்லா சில்கியாக மெல்ட் ஆகி வராது. அதே மாதிரி இந்த தண்ணியோட சூடு குறைஞ்சாலும் சாக்லேட் வந்து ஒழுங்காக மெல்ட் ஆகாது. அதனால் இடையிடையில் தண்ணியோட சூடு குறையும் போது நீங்கள் தண்ணியை சூடுபடுத்திக்கோங்க ஸ்டவ்வில் வச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதிகமாகவும் தண்ணியை பாயில் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், சாக்லேட் முழுமையாக மெல்ட் ஆயிடுச்சு. இதே மெத்தடில் ஒயிட் சாக்லேட்டையும் நம்ம மெல்ட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். இது பேர் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட், அதுக்கப்புறம் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்னு கடையில் கேளுங்க, கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க டோனட்டை பாதியாக டிப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அடுத்து நம்மளோட ஒயிட் சாக்லேட்டும் நல்லா அதே போல் மெல்ட் ஆகிருக்கு. இதுலேயும் டோனட்டை இது போல் டிப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து ஆற வச்சுருங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது. லேசாக வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது நம்ம இதில் தேவையான ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் தூவிக்கலாம். ரொம்ப ஆறினதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள் தூவினோன்னா அது அந்தளவுக்கு செட் ஆகி நிற்காது. இப்போ பாருங்கள், பாதி டோனட்ஸை டார்க் சாக்லேட்டில், அதுக்கப்புறம் மீதியை வந்து நான் ஒயிட் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒயிட் சாக்லேட் நம்ம டிப் பண்ணோம்ல, அதில் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம டார்க் சாக்லேட்டை இது போல் லைன்ஸ் வந்து போடலாம். நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இது போல் லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இதே போல் பிளாக் சாக்லேட்டில் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒயிட் சாக்லேட் வச்சு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது போல் இருக்குது. இப்போ இது தனியாக இருக்கட்டும். நான் சொன்னது போல் நம்ம பிளாக் சாக்லேட்டில் வந்து டிப் பண்ணி வச்சுருக்கோம்ல டோனட், அதில் ஒயிட் சாக்லேட்டை இந்த மாதிரி பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட தூவி சர்வ் பண்ணலாம். கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸை ஒயிட்லேயும் பிளாக்லேயும் தூவலாம். பிளாக் ஸ்ப்ரிங்கிளை வந்து ஒயிட் சாக்லேட் மேலே தூவினா பார்க்குற ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதில் நல்லா ஒட்டணுன்னா சாக்லேட் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே நம்ம அது மேலே தூவிடணும். அப்போ தான் அதில் நல்லா ஒட்டி பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்ட், எக் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பரான டோனட்ஸ், சாஃப்டாக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்பவே அருமையாக வீட்டிலேயே தயார் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.